வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாச்சு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. டிவிகே 108 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க, முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க. 2வது இடத்துல டிஎம்கே, 3வது இடத்துல ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம், இந்த எலெக்ஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலெக்ஷனாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் யார் ஜெயிக்க போகிறா, யார் ஆட்சியை பிடிப்பா அப்படிங்கிறதே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவில் தான் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது சர்ப்ரைஸாகவும் ஷாக்கிங்காகவும் தான் அமைஞ்சிருக்கு. மெயினாக டிவிகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஜய் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக அரசியல் களத்தில் இல்லை. இப்போ கடைசி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியை ஆரம்பித்தார். இது வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அதுவும் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் இவங்க நிற்கிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் வந்து அவங்களுக்குன்னு ஒரு டீசெண்டான ஒரு ஓட் பர்சன்டேஜை வந்து எடுப்பாங்க, ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இவங்க போவாங்க, 100 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்லாம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன் ஃபேன்ஸ்லேயே எல்லாரும் இதை எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி தான் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாதாரண வெற்றி கிடையாது, ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஆக்டர்ஸ் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாலுமே என்டிஆர், எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பதிச்சிருக்காரு. ஸோ தாவேகாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறோம். ஸோ அடுத்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சிஎம்மா விஜய் தான் ஆக போறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கு, நிறைய சிக்கலும் இதுக்குள்ளே இருக்கு. அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி 2வது இடத்துல வந்திருக்கிற டிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுடைய இந்த டவுன்ஃபாலுக்கான காரணம் வேற யாரும் கிடையாது, இவங்களே தான். இவங்க ஆட்சி பண்ண அந்த லட்சணத்தோடைய விளைவு தான் இப்போ இவங்க 2வது இடத்துல வந்திருக்காங்க. அண்ட் இதில் ஷாக்கிங்காக அமைஞ்ச ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோத்தது. ஏன்னா யாருமே வந்து அதை எதிர்பார்க்கல. ஒரு கட்சி ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிறத தாண்டி சிஎம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாங்க, அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க. அதுவுமே இந்த தடவை நடக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அந்த அளவுக்கு திமுக மேலே ஒரு கோவத்தில் இருந்திருக்காங்க. அந்த கோவத்தோடைய வெளிப்பாடு தான் இந்த டவுன்ஃபால்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3rd பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ நேற்று காலையில் பார்க்கும்போது அதிமுக தான் 2nd பிளேஸில் இருந்தாங்க, டிஎம்கே 3rd இருந்தாங்க. சரி, ஓகே, அதிமுக கொஞ்சம் வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் மதியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே 2nd வந்துட்டாங்க, அதிமுக 3rd போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக பிஜேபியோட கூட்டணி போகாமல் இருந்திருந்தா மேபி இன்னுமே கூட கொஞ்சம் அதிக சீட்ஸ் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து நாம் தமிழர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தடவையும் நாம் தமிழர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஜெயிக்கல. ஸோ அட்லீஸ்ட் சீமான் மட்டுமாவது ஜெயிச்சு உள்ள போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு எதிர்பார்ப்பு இந்த வாட்டி நிறைய பேர்கிட்ட இருந்தது. ஆனால் அதுவுமே வந்து நடக்காமல் போயிடுச்சு. சீமான் வந்து டெபாசிட்டே இழந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. செந்தில் பாலாஜியெல்லாம் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க, அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கு சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் வந்து செய்யுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம், சிஎம் கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே உள்ளே போகட்டும், உள்ளே போய் இவங்க எப்படி பேசுகிறாங்க, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் சீமான் மட்டுமாவது ஜெயிச்சு உள்ளே போயிருந்தாருன்னா சரி, உள்ளே போகிற இவர் அங்கே போய் இவரோட ஆக்ஷன் எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேறிட்டு தான் வந்துட்டே இருந்தாங்க. பர்சன்டேஜ் வந்து ஸ்லோவாக போனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக 8% கிட்ட இருந்தாங்க. பட் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 8லேருந்து அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கிட்ட வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த டவுன்ஃபால்கான காரணம் இவங்களே தான். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நபர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், சாட்டை வந்து தாவேகாவை எந்த அளவுக்கு போட்டு அடிச்சாரு, எப்படிலாம் ரோஸ்ட் பண்ணாரு, எவ்வளோ வீடியோஸ் போட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்குன்னு வந்து தாவேகாவை வந்து தொற்றுக்கவே கூடாது, அவங்கள பற்றி எதுவுமே பேசியிருக்கவே கூடாதுன்னா நம்ம சொல்ல வரல. எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் பேசுறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த விமர்சனத்தை எப்படி பண்ணுறோம், எந்த முறையில் நம்ம பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். என் காலில் வந்து விழுங்கடா அப்படின்னு சொல்கிறது, ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒருமையில் பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் உங்களுடைய விமர்சனம் சரியாகவே இருந்தாலும் அது பார்க்குறவங்க மண்டையில் போய் ஏறாது. நீங்கள் இப்படிலாம் பேசிட்டீங்க, இந்த ஆள் இப்படி பேசிட்டான்டா, இவனை விடக்கூடாதுடா, இவன் இப்படி பேசுகிறானா, இவன் என்ன பண்ணுறான்னு பாருன்னு சொல்லி அந்த ஒரு ஹேட்டு தான் வந்து கிரியேட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஹேட்டு தான் கிரியேட் ஆயிருக்கு. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ நடந்திருக்கு. ஆக்சுவலாக சாட்டை தாவேகாவை விமர்சனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லை மீறி போறாரோ, ரொம்ப ஓவராக கார்னர் பண்ணி தாவேகாவை அடிக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்தது. ஏன்னா இவங்க டிஎம்கேவை அப்படியே மறந்துட்டாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே அவங்களுடைய இந்த 5 ஆண்டு ஆட்சியில் வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த அளவுக்கு பயங்கரமாக எடுத்து போட்டு அடிச்சிருக்கலாம், எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு புதுசாக ஆரம்பித்து வந்திருக்கிற இந்த கட்சியை போட்டு இந்த அளவுக்கு அடிச்சிருக்க தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடிய குறைகளை, செஞ்ச தவறுகளை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நாம் சொல்ல வரது. இப்போ அடுத்து
விஜய் தான் சிஎம் ஆக போறாரு. பட் சிஎம் ஆகிறதுக்கு இப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கட்சி வந்து 118 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கணும். 118 சீட் இருந்தால் தான் மெஜாரிட்டி. அப்போ தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யாருமே மெஜாரிட்டியை வந்து அடையல. தாவேகா வந்து 108ல் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களே 118 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆட்சி அமைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 108 ஒரு 10 வந்து ஷார்ட் ஃபால் ஆகுது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ ஜென்ரலாக இப்படி ஒரு எலெக்ஷனில் நடந்ததுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 15 days டைம் கொடுப்பாரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சிக்கலாம். இல்லை அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாமல் போகும் பட்சத்தில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அவங்களாலையும் ப்ரூவ் பண்ண முடியலனா ஆட்சி கவர்னர் கையில் போகும். அதுக்கப்புறமா மறுபடியும் ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது வைக்கப்படும். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கவர்னர்கிட்ட பேசி 2 weeks டைம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்குள்ளே ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ இவங்களுக்கு 10 சீட்டு தேவைப்படுது. 10 சீட்னா எக்ஸாக்டாக 10 சீட்டு மட்டும் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கணும். 10-15 சீட்டு வந்து எடுத்தாகணும். அந்த வகையில் ஜெயிச்ச வெளியிலேருந்து ஒரு 10-15 பேர் இங்கே தாவேகா கூட வந்து சேரணும். நேத்திலேருந்து வர நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. காங்கிரஸ் வந்து டிவிகே கூட வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் வந்து 5 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போதும் மீதி ஒரு 5-10 சீட் அப்படிங்கிறது தேவை. அதில் யார் யாரெல்லாம் வரப்போறா வந்து ஜாயின் பண்ண போறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய சிக்கல் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 10-15 சீட் இவங்க வந்தாதான் தாவேகாவால் ஆட்சியை அமைக்க முடியும். ஸோ என்னதான் தாவேகா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, 108 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க, விஜய் சிஎம்ஏ ஆனாலுமே அது எல்லாம் நடக்கிறதுக்கு இப்போ ஒரு 10-15 சீட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 10-15 பேர் யார் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக பயங்கரமான டிமாண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. அவங்க சொல்கிறத இவங்க கேட்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை செட் ஆகலை அப்படின்னா எப்போ வேணாலுமே நாங்கள் விலகி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரவங்க கரெக்டாக வரணும். இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த 5 வருஷத்தை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான். ஏன்னா எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி எப்படியாவது ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவாங்க. அண்ட் இவங்களே இப்போ வரவங்களே வந்து இவங்களுக்கும் தாவேகாக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையாச்சு நடுவில் அப்படின்னா எப்போ வேணாலுமே வெளியில் போகிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி போனாங்கன்னா ஆட்சி வந்து கலையும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனாலேயே விஜயால கம்ப்ளீட்டாக தன்னிச்சு செயல்பட முடியுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு சந்தேகம் தான். அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு சீட்டை வச்சு வாஜ்பாயை எந்த அளவுக்கு கதற விட்டாங்க, என்ன பண்ணாங்க, வாஜ்பாய் எப்படிலாம் புலம்பியிருக்காரு, என்ன நடந்ததுங்கிறத நீங்களே போய் பாருங்க, படிங்க. அப்போ உங்களுக்கு இது வந்து புரிய வரும். ஸோ இப்போ இதை தாண்டி விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். மெயினாக இவங்க சொன்ன வாக்குறுதிகள் அதை வந்து இவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு. ஏன்னா அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக உட்காந்து யோசிச்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப். அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா வாக்குறுதியாக கேட்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் ரியாலிட்டியில் பாசிபிளான்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே வந்து தெரிய வரும். ஸோ ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த நம்பரை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதெல்லாம் எப்படி விஜய் டேக்கிள் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வரும் நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை கோடி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா தாவேகாவுடைய ஐடியாலஜி எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற ஆட்கள் கட்சி எப்படி செயல்படுது, எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்த்துலாம் யாருமே ஓட்டு போடலை. இதுதான் வந்து உண்மை. விஜய்ங்கிற அந்த முகத்துக்கு தான் இத்தனை ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ வந்திருக்கு. அவர் வந்து இந்த மக்களுக்காக வந்து நிற்கணும், மக்களுக்காக நிறைய நல்லது செய்யணும், மக்களுக்கு நன்றியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நாம் எதிர்பார்க்குறது. இப்போவும் நம்ம சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி நாம் தாவேகா மேலே வச்ச விமர்சனங்கள்லேருந்து நம்ம எதுவுமே மாறலை, அதில் அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பற்றி, தாவேகாவுடைய வெற்றி பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.